அமாவாசை நன்னாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும்னு சொல்லிட்டு எப்போதும் இந்த அமாவாசை நாள் பித்ருக்களுக்கான நாட்களாக சொல்லப்படுகிறதுனால பசுக்களுக்காக தீக்கிர கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ண நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும், பித்ரு சாபங்கள் விலகும், நம்முடைய காரியங்கள் வெற்றியடையும். இந்த கர்ம வினைகளை போக்கக்கூடிய இந்த அமாவாசை நன்னாளில் நம்ம தொடர்ந்து இந்த அமாவாசை பித்ரு பூஜை மகா சங்கல்பம். இங்கே பித்ரு பூஜைன்னு நேற்று கூட கேட்டாங்க ஒருத்தங்க, எங்கள் பெரியவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான இடம் இல்லை. இது நம்ம நன்னா இருக்கணும். கோபூஜை பண்ணுறதுனால முன்னோர்களின் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கணும், நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும், வியாதிகள் இருக்கக்கூடாது, நோய் நொடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு கோபூஜை பண்ணால் அந்த பித்ரு தோஷங்கள் நம்மளை விட்டு விலகும், நம்மளுடைய காரியங்கள் தடைகள் இல்லாமல் இருக்கும், வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும். இதனால தான் இன்றைக்கி நம்ம பாபா கிட்ட இங்கே மகா சங்கல்பம் பண்ணி இந்த கோபூஜையை நீ செய்ய போகிறோம். இந்த மாதம் கோபூஜையை பண்ணக்கூடியது நம்ம இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக கோசாலை இருந்தாலும் கூட கடந்த ஆண்டு தான் கோபுரம் டிவியின் சார்பாக பிரசாத் அண்ணா மாதம் கோபூஜை பண்ணணும், பித்ரு தோஷங்கள்லாம் விலகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா வெளியில் இருக்கவங்க, சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பசுவுக்கு போய் ஒரு அகத்திக்கரை கொடுக்க முடியாது, ஒரு பழங்கள் கொடுக்க முடியாது, அவங்க சார்பாக பூஜை பண்ணுறதுக்கு யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஞான சாய்பாபா ஆணையத்தின் சார்பாக இந்த கோபூஜையை பண்ணி அது எல்லாரும் பார்த்து அந்த கூட்டு பிரார்த்தனை அவங்கன்னு சொல்லிட்டாக்க அந்த பலன் அவங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசை பூஜை ஆரம்பித்து இதனால் வரையும் பண்ணிட்டு இருக்கிறது கோபுரம் டிவியின் சார்பாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி பிரசாத் அண்ணாவே இன்றைக்கி வந்திருக்காங்க இந்த பூஜை பண்ணுறதுக்கு. இந்த பூஜை நம்ம எப்போதுமே சொல்லுவோம், ஒவ்வொரு பூஜைகள் பண்ண நம்மளுடைய பலன் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். காரியங்களில் வெற்றியடையும், வியாதிகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஒவ்வொரு பூஜைகள் பண்ண அந்த பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கட்டும், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். எல்லாரும் இன்னைக்கு வேண்டிட்டு சாயிட்ட வேண்டிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வேண்டிட்டு பண்ணுவோம். பிரசன்னபதனம் தியாதேதோ சர்வகுணபடாந்தே சம்மிததாக பிராணாநாதம்யாக அமிர்தம் பிரம்மபூர்வோசுரோகம் மமோபாக்த சமஸ்த துரிதஜயத்வாராக ஸ்ரீ பரமேஸ்வராக்னேதாக பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவலக்கணம் சுதிரம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா கௌரீபதேதே வாணீபதேதே லக்ஷ்மீபதேதே அங்கிரிகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிஷமார்த்தர்த்தம் மங்கள மகாகணபதி பூஜாம் கரிஷே அபோப பிரப்த்யா சகலீகர்கேத்வா சிவகுரும் பிரார்த்திய நமஸ்வேதாபிதாநாத ராணாகபாகிதபாகினே கைவல்யகல்பதரவே கல்யாண குருவே நமः குருசரணாரவிந்ததாப்யான் நமः. கங்கே தேவயமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு இது கந்தம் நிஷபிய கந்தத்வாராந்துராதர்ஷம் நித்யபுஷ்டாம் கருஷணீகம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிகோபப்பயே ஸ்ரீயம் மகாகணபதி பிம்பம் சம்ஸ்தாட்ய அர்ச்சஜலேனாஸ்திரேன சம்ரோக்ஷ்ய ஓம் ஆதாரசக்ததே நமः, ஓம் அனந்தாய நமः, ஓம் தர்மாய நமः, ஓம் ஞானநாளாத நமः, ஓம் வைராக்கியகேசராத நமः, ஓம் ஐஸ்வர்யகன்னிகாயை நமः, ஓம் பத்மாய நமः, பத்மஸ்லோபரி, ஓம் க்ளாம் கம் கணபத்நாத நமः, ஓம் க்ளாம் கம் கணபதி மூர்த்ததே நமः. லம்போதரம் ஷியாமணிபம் கணேசம் குடாரமச்ச சரமூர்த்தகரபியாம் தலட்டகந்தரபியாமாமேதந்தமிடே வித்யாதேகாய நமः நேத்ரோபியான் நமகா கணானாஹம் துவா கணபதிம் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தவம்
ज्येष्ठराजं ब्रह्मणस्पदान शृण्वन्नोदिभिः ददादनं महागणपते नमः मूलेक्याभाक्याभागण स्थापन सन्निधान सन्निरोधन निबन्धनवकुटर्दयनतालत्रय मकर अंकुश पद्म मुद्रांज अंकुश मुद्रांध प्रदृत्या बाध्याजमुनार्की स्थानानंद वस्त्राभरण उपवीत पुष्पेलंकरकी हित्वा पुष्पैः संपूज्य ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णिकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरंबाय नमः ओम स्कंदपूर्वजाय नमः हरित्रमहागणपतये नमो नमः नानाविध परिमल पत्रपुष्पांजलिं समर्पयामि। आग्नेयं सर्वदेवानां धूपोदं व्रतसिद्ध्यता महागणपतनाथ नमः धूपमाग्रापयामि फलं निवेदयामि आदिपूज्याय देवाय दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्री गणेशाय मंगलम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् महागणपतये नमो नमः। ओम वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा आदिपूज्याय देवाय दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्री गणेशाय मंगलम् योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति चन्द्रमा पापां पुष्पं पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति हरित्रा महागणपतये नमः वेदोत्तर मंत्र पुष्पांजलिं समर्पयामि। चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये संयतदाः प्राणानादम्याः கையை அரிசியோட வச்சுண்டு கை கூப்பிண்டு 5 முறை ஓம் சொல்லிக்கணும். ஓம் எனும் பிரணவ மந்திரம் நான் சொல்லும்போது கூட அப்படியே சேர்ந்து சொல்லிங்க. ஓம் 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 சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ இஷ்டதேவதாய நமோ நமஹ குலதேவதாய நமோ நமஹ அநேக கோடி பிரார்த்தனாஞ்சலிம் சமர்ப்பயாமி. லெஃப்ட் கை கீழே ரைட்டு மேலே ரைட் ஹேண்ட் தொடையில் சாப்பிட்ற கை பக்கம் அக்ஷதையை வச்சுட்டு இடது கை கீழே வலது கை மேலே இங்கே பாருங்க. லெஃப்ட் கீழே ரைட் ஹேண்டில் அரிசி வச்சுக்குங்க. அப்படியே வச்சு சாப்பிட்ற கை தொட பக்கம். மமோபாக்த சமஸ்த துரித ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சிவாபியாம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः துதிய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்தர மன்வந்தரே அஷ்டாவிகும் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹு दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने विभवारिगे प्रभवादि
षष्ठी संवत्सराणां मध्ये इदानीं मंगलकर पराभव नाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतु ऋषभमासे कृष्णपक्षे अमावास्यां शुभकरण शुभलग्न शुभमुहूर्त एवं गुण सकल सद्गुण विशेषेण विशिष्टादां अस्यां शुभदिदु अस्यां वर्तमानाजां அப்படியே எல்லாருடைய பேர் நட்சத்திரம் மனசில் நீங்களே நினச்சிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேரையும் நீங்களே நினச்சிக்கலாம். சர்வேஷாம் சக குடும்பானாம் சர்வசாயி பக்த மகாஜனானாம் கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் ஞானசாயி பாபாலய சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் ஜேஷ்டா நக்ஷத்ரே கௌஷி கோத்ரத்வோஸ்யாம் ஜேஷ்டா நக்ஷத்ரே விருச்சகராஜு ஜதஸ்யாம் प्रसाद गणेश इति कुटुंबत्तिनरिति नामाङ्कितस्याः सर्वेषां सककुटुम्बानां सर्वबन्धुवर्गाणां सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां எல்லாரும் பேரை மனசுல நினைச்சுன்னு சொல்லக்கூடிய மந்திரங்களை ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுள் आरोग्यानाम ऐश्वर्यानाम अभिवर्तेर्थम अरोग दिडगात्रगा सिद्ध्यर्थम अष्टलक्ष्मी कृपाकटाक्ष सिद्ध्यर्थम धनलक्ष्मी धान्यलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी अन्नलक्ष्मी आदिलक्ष्मी संतान लक्ष्मी सौभाग्य लक्ष्मी अष्ट ऐश्वर्य लक्ष्मी कटाक्ष प्राप्त्यर्थम षोडश महालक्ष्मी परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थम इष्टदेवता कुलदेवता पारंपर्य देवतानां परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थम देवदेवस्य महादेवस्य अखिल ब्रह्मांड नायकस्य काशी विशालाक्षी अंबिका समेत विश्वनाथ स्वामी दर्शन प्राप्त्यर्थम रामेश्वर पर्वतवर्तिनी अंबिका समेत रामनाथ स्वामी दर्शन प्राप्त्यर्थम मीनाक्षी अंबिका समेत सुंदरेश्वर स्वामी दर्शन प्राप्त्यर्थम अलमेलु मंगा समेत वेंकटाचलपति स्वामी दर्शन प्राप्त्यर्थम सीरडी साईनाथ परिपूर्ण अनुग्रह प्राप्त्यर्थम ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम विषज्वर निवर्ति प्राप्त्यर्थम कण दृष्टि निवारण प्राप्त्यर्थम व्यापार उद्योग तोழில் द्वारे
अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थम सकल दोष निवर्ति प्राप्त्यर्थम सकल पाप निवर्ति प्राप्त्यर्थम सकल कार्य जयकर प्राप्त्यर्थम नवानां ग्रहाणां नवग्रह परिपूर्ण अनुग्रह प्राप्त्यर्थम सूर्य ग्रह चंद्र ग्रह अंगार ग्रह बुध ग्रह गुरु ग्रह शुक्र ग्रह शनि ग्रह राहु ग्रह केतु ग्रह परिपूर्ण अनुग्रह प्राप्त्यर्थम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिपय च राघवे केतवे नमो नमः नवग्रह परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थम दिने ज्ञानसाई आलय अमावास्यां गोभूजांज पितृभूजांज कर्म कर्तुम अद्य कारयिष्ये உங்களுக்கு முன்னாடி அக்ஷதியை போட்டுக்கோங்க அவௌப பிரப்தியா சகலேங்கிருக்கே இத்வா प्रार्थनांजलिं समर्पयामि यदा स्थानं प्रतिष्ठापयामि स्वपनार्थे क्षेमाय पुनरागमनाय च प्रतिवर्णं सुदर्भजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वगुणपदान्ते अतिपूर्वो देवं गुणः सकलविदेदनाः विशिष्टादामस्यामर्धमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेमधैर्यविद्युदय आयुरारोग्यैश्वर्याणाम् अभिवर्धयर्थम् अरोह दिडगात्रकाशित्यर्थं धन धान्य शिक्षण दान सकल सौभाग्यकार्थम देह आरोग्यता मन संतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थम कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम सकल कार्य जयकर प्राप्त्यर्थम ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्ददोः सदाना मध्ये करिष्यामः ओं गां साईनाथाय नमः ओं तत्तस्वरूपाय नमः ओं सच्चिदानंदाय नमः ओं अनंतकोटि ब्रह्मांड नायकाय नमः ओं राजाधिराज योगिराजाय नमः परब्रह्माय नमः सच्चिदानंद स्वरूप साईनाथ महागुरु ज्ञानगुरु परमगुरु परमानंद गुरु परात्पर गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि ओं ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तत्वादीतं गगनसदृशं तत्त्वमग्न्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षीभूतं साईनाथं त्रिगुणरडितं सत्कुरुं तं नमामि सच्चिदानन्दस्वरूप साईनाथ महागुरुवे नमो नमः सकल आराधनै सुवर्जितं दगाय त्रिकालाग्निकालाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जदाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओम श्री अनंतकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की ज्ञान साई महाराज की அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் பரிபூரண ஆசீர்வாதம். நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா, என் இதயத்தில் இடம் உண்டு, நீ இங்கு வா. நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா, என் இதயத்தில் இடம் உண்டு, நீ இங்கு வா. மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும், மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும். என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும், என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும். நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும், நாளெல்லாம் உன்னால்
நாமம் நான் சொல்ல வேண்டும், நாளெல்லாம் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா, அழகான ஆடையிட்டு அலங்கரிப்பேன் பாபா. அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா, அழகான ஜோதிர்மகி வான்மகி நித்யானந்தமகி நிரஞ்சனமகி தத்வம்மகி ஜின்மகி தத்வாதீதமகி பனாத் பரமகி மாயாமகி ஸ்ரீமகி சர்வை சர்வமகி சதா சிவமகி மாம்பாகி மீனாம்பிகே அம்பா சம்பவி சந்திரமௌலி ரபலா பர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா த்ரயணி காத்யாயணி பைரவி சாவித்ரி நவயவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி. அம்மா குங்குமம் ஒரு தரங்க வேகமா அலமேலம்மா. சுரபூஜிதே சங்கு சக்கரஹதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. மகாதேவி ச தத் வித்மஹே விஷ்ணு பக்ஷ்மி தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் ஐம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேகி தேகி சகல ஐஸ்வர்யம் தாபய தாபய. ஓம் ஐம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமஹ. ஓம் நமஹ. ஓம் வித்யாயை நமஹ. ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ. ஓம் சத்யாயை நமஹ. ஓம் விபூத்யை நமஹ. ஓம் சுரப்யை நமஹ. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீவாசே நமக. ஓம் பத்மாலயாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் சுசயே நமக. ஓம் ஸ்வாகாயை நமக. ஓம் ஸ்வதாயை நமக. ஓம் சுதாயை நமக. ஓம் தன்யாயை நமக. ஓம் இரண்யமயை நமக. ஓம் லக்ஷ்மியை நமக. ஓம் நித்யபுட்டாயை நமக. ஓம் விபாவரியை நமக. ஓம் அதித்யை நமக. ஓம் தீத்யை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாரிண்யை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் காமாட்சி நமக. ஓம் சர்வசம்பவாசாய நமக. ஓம் அனுகிரகபததே நமக. ஓம் புத்யாய நமக. ஓம் அநாகாய நமக. ஓம் அறிவல்லபாய நமக. ஓம் அசோகாய நமக. ஓம் அமிர்தாய நமக. ஓம் தீப்தாய நமக. ஓம் லோகசோக விநாசின்யை நமக. ஓம் தர்மநிலையாய நமக. ஓம் கருணாயை நமக. ஓம் லோகமாத்ரே நமக. ஓம் பத்மபிரியாய நமக. ஓம் பத்மஹஸ்தாய நமக. ஓம் பத்மாட்சை நமக. ஓம் பத்மசுந்தரியை நமக. பக்தோத்பாவாய நமக. ஓம் பக்தமுக்தாய நமக. ஓம் பக்தான பிரியாய நமக. ஓம் ரமாயை நமக. ஓம் பத்மாலாதாரை நமக. ஓம் தேவியை நமக. ஓம் பத்மின்யை நமக. ஓம் பத்மகாந்தின்யை நமக. ஓம் புண்ணியகாந்தாய நமக. ஓம் பிரசாதாவிமுக்தியை நமக. ஓம் பிரபாயை நமக. ஓம் சந்திரவதனாய நமக. ஓம் சந்திராய நமக. ஓம் சந்திர சகோதரியை நமக. ஓம் சதுர்புஜாயை நமக. ஓம் சந்திரரூபாய நமக. ஓம் இந்திராய நமக. ஓம் இந்துசீதாலயாய நமக. வாக்னா ஜெகன்னாய நமக. ஓம் புட்டை நமக. ஓம் சிவாயை நமக. ஓம் சிவகரியை நமக. ஓம் சத்யை நமக. ஓம் விமலாயை நமக. ஓம் வித்யசன்யை நமக. ஓம் துட்டையை நமக. ஓம் தாரித்ரியநாசின்யை நமக. ஓம் பிரிதிபுஷ்கரண்யை நமக. ஓம் சாந்தாய நமக. ஓம் சுக்ராமியாம்பரையை நமக. ஓம் ஜரியை நமக. ஓம் பாஸ்கரியை நமக. ஓம் பில்லநிலையாஜ நமக. ஓம் ராஜரோகாய நமக. ஓம் யஜஸ்வின்யை நமக. ஓம் வசுந்தராய நமக. ஓம் உதாரங்காய நமக. ஓம் ஹரிண்யை நமக. ஓம் ஹேமமாலின்யை நமக. ஓம் தனதான்யகரியை நமக. ஓம் சித்தயே நமக. ஓம் நந்தாயை நமக. ஓம் வரலக்ஷ்மியை நமக. ஓம் அசுப்ரதாயை நமக. ஓம் சுபாய நமக. ஓம் இரண்ய பிரபகராய நமக. ஓம் சமுத்திரதனயாய நமக. ஓம் ஜயாயை நமக. ஓம் மங்களதேவியை நமக. ஓம் விஷ்ணுவஸ்திதாயை நமக. ஓம் விஷ்ணுமந்தன்யை நமக. ஓம் நாராதன சமர்த்திதாயை நமக. ஓம் தாரித்ரியதம்சின்யை நமக. ஓம் சர்வோத்திர நிவாரிணியை நமக. ஓம் நவதுர்காயை நமக. ஓம் மகாகாளியை நமக. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக. ஓம் திரிகாலம் ஞான ஜெகத்பஞ்சன்யை நமக. ஓம் புவனேஸ்வர்யை நமக. ஓம் கணலக்ஷ்மியை நமக. ஓம் தனலக்ஷ்மியாய நமக. ஓம் தானியலக்ஷ்மியாத நமக. ஓம் வீரலக்ஷ்மியாய நமக.
ஓம் விஜயலக்ஷ்மியாய நமக, ஓம் சந்தானலக்ஷ்மியாய நமக, ஓம் சமர்ப்பலக்ஷ்மியாய நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மியாய நமக, ஓம் மகாலக்ஷ்மியாய நமக, ஓம் சித்தலக்ஷ்மியாய நமக, ஓம் சீதாலக்ஷ்மியாயை நமக, ஓம் மகாதேவி மகாலட்சுமிம்பிகாயை நமோ நமः. நானாவித பரிமள பத்திர குங்குமார்ச்சனம் சமர்ப்பஜாமி. ஆலிகேதகண்டத்வதம் கதலி பலதாம்பூலம் மங்கல்யே திவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரதம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாதேவி ஜத வித்மஹே விஷ்ணுபக்ஷிந்த தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாலக்ஷ்மி கோதேவி கோலக்ஷ்மீம்பிகாயை நமோ நமः. பஞ்சமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிஷதாமி. ஜெய் மகாலக்ஷ்மீம்பிகை மூர்த்திக்கு ஜெய். ஓம் சக்தி. ஏன் பராசக்தி வர மாட்டேங்குது? ஓம் சக்தி. சாய்நாத் மகாராஜ் கி, ஞானசாய் மகாராஜ் கி. வியாதியில இருந்தாராம். அவருக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க முடியல. ஒரு துணி கூட கட்ட முடியாதான், வேஷ்டி கூட கட்ட முடியாத அளவுல இருந்தாராம். அப்போ போய் ரமண மகரிஷியை போய் பார்க்குறார். எனக்கு இவ்வளோ செல்வங்கள் இவ்வளோ கோடிகள் இருந்து எனக்கு என்ன பண்ணுறது, ஒரு வேஷ்டி கூட துணி கூட கட்ட முடியாத நிலைமையில் அவஸ்தைப்படுற அப்படின்னு சொல்லும்போது, கோசாலையில் போய் ஒரு 48 நாள் இந்த சாணம்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி மாட்டை பார்த்துக்கோ, நீ கோசாலையிலே தங்கிடு அப்படின்னாராம். அவர் இந்த கோசாலையில் வந்து பண்ண அவருடைய உடம்பெல்லாம் மாறுந்தான். அந்த வியாதிகள்லாம் அப்படியே 48 நாளில் பரிபூர்ணமாக குணமானதான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இடம் இந்த கோசாலை, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு அமாவாசையில் இன்னைக்கு பித்ரு பூஜைகள், முன்னோர்களை நினைத்து ஒரு வழிபாடு, நம்ம நன்னா இருக்கணும், நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், நம்ம நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மகாலட்சுமியோட 108 அஷ்டோத்திரங்கள் செஞ்சு மகாலட்சுமி பூஜை பண்ணியிருக்கோம். மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கட்டும். ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் செய்யக்கூடிய பலன் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போதும் சொல்லணும்ல, கூட்டமாக இருந்து கும்பலாக இருந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி இன்னைக்கு கும்பலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கெல்லாம் என்ன வேணும், நம்மளுடைய என்ன பிரார்த்தனைகள் வேணும், நம்மளுக்கு என்ன நடக்கட்டும், வியாதிகள் இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, மனக்கவலைகள் இருக்கக்கூடாது, மனக்லேஷங்கள் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், செல்வங்கள் குறையக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகல. நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் தடைகள் இல்லாமல் ஒவ்வொரு காரியங்கள் எங்கே போனாலும் நம்ம வெற்றி அடையணும். அதுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ணமாக அருள் கிடைக்கட்டும். நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்மளுக்கும் நம்ம நினைத்த காரியம் நடக்கட்டும், நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நல்லா இருக்கட்டும். இதை பார்க்குறவங்களுக்கும் யாரெல்லாம் இந்த பூஜையில் கலந்துக்க முடியலையோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த பூஜையை, மகாலட்சுமி பூஜையை பார்த்து இந்த அமாவாசை பூஜையை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களும் இந்த கூட்டு பிரார்த்தனையை கலந்துட்டு அவங்களுக்கும் என்ன வேணுமோ அது நிறைவேறட்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? நம்ம கோபுரம் டிவி சார்பு தான் ஒவ்வொரு பூஜையில் நம்ம கோயிலில் ஆரம்பிச்சு விட்டது. அதே மாதிரி சத்யநாராயண பூஜை 50 பேர் 100 பேர் வச்சு பண்ணி, இந்த 50 பேர் வச்சு பண்ணி பூஜை கோபுரம் டிவி சார்பாக நம்ம சத்யநாராயண பூஜை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த நம்ம அமாவாசை பூஜை கோபுரம் டிவியின் சார்பாக தான் மாதம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் அதிகமான பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. எப்போதுமே ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் ஆகி இன்னைக்கு ஒரு 50 60 100 பேர் வர அளவுக்குள்ள இருக்குன்னா இதுக்கு கோபுரம் டிவி தான் இந்த அமாவாசை பூஜை ஆரம்பிச்சது. இன்னைக்கு அதெல்லாம் பிரசாத் தானே நீங்க வந்திருக்காங்க. அவங்க 2 வார்த்தைகள் பேசி அவங்களுடைய ஒரு பிரார்த்தனையை சொல்லட்டும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நாள் இன்னைக்கு இந்த அமாவாசைங்கிறது மகா பெரியவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி இன்னைக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது அது நீங்க எல்லாரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்களை மனதார பிரார்த்தனை பண்ணணும் இன்னைக்கு. அதுவும் இந்த கோமாதாக்கு முன்னாடி இப்போ நீங்க பண்ண பூஜை அற்புதமாக கோமாதா ஏற்றுக்கொண்டு இருப்பார். அதே போல நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா அவ்வளோ சிறப்பு நமக்கு.
குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மறக்கக்கூடாதுன்னு பெரியவா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கோமாதாவை கும்பிட்டு நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். அதே போல இப்போ கோமாதாவுக்கு நம்ம இப்போ ஃபுட்டெல்லாம் கொடுக்க போறோம், ஃபீட் பண்ண போறோம். அது மூலமாக நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாரும் கிடைக்க போகுது. இப்போ நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது, இப்போ குருஜி ஒரு கூட்டு பிரார்த்தனை சொல்லுவாரு. அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது உங்க கணவர் வீட்டு சைடு, அப்பா வீட்டு சைடு இறந்து போன 7 தலைமுறை முன்னோர்கள் யார் பேரையும் சொல்லாமல் வேண்டிக் கொள்ளுங்க. பிரிவா தான் சொல்லியிருக்கா, யார் பேரையும் சொல்லாம வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் அந்த நீங்க செய்யற இந்த பிரார்த்தனை போய் சேரும். அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அற்புதம் பண்ணுவோமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம். சொல்லிக்கோங்க. சொல்லக்கூடிய மந்திரங்கள், பிரார்த்தனைகள் சாய்நாதருக்கும் கேட்கணும், மகாலட்சுமியும் கேட்கணும், நம்ம முன்னோர்களுக்கும் கேட்கணும். பரிபூர்ணமான அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஷீரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம். ஷீரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் வியாதி நிவாரணம் ஞான சாயிநாத பரிபூரண அனுக்கிரகம். எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையினாலும் குலதெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் முன்னோர்களின் ஆசியினாலும் இன்றைய தினம் அமாவாசை நன்னாளிலே ஞான சாய்பாபா ஆலய கோசாலையிலே கோபூஜை செய்தோம். எங்களுக்கு எல்லாவிதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும். எங்களை விட்டு கர்ம வினைகள் அகல வேண்டும். எங்களை விட்டு பித்ரு சாபங்கள் விலக வேண்டும். எங்களை விட்டு ஜென்ம சாபங்கள் விலக வேண்டும். வியாதிகள் விலக வேண்டும். கர்ம வினைகள் அகல வேண்டும். வியாதி ரோக நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் கோபூஜை செய்தோம். மன சங்கடங்கள் விலக வேண்டும். மன கிளேசங்கள் விலக வேண்டும். குடும்பத்தில் அனைவருடனும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். இன்றைய தினம் நாங்கள் செய்த கோபூஜையை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். நமது ஞான சாய்பாபா ஆலயத்திலே வரும் பக்தர்களின் பிரார்த்தனையை பரிபூரணமாக நிறைவேற்றி தரணுமே. குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டிய அனைத்து தம்பதியினருக்கும் குழந்தை செல்வத்தை மழலை செல்வத்தை தந்தருள வேண்டுமே. ஞான சாய்நாதாய நமோ நமஹ. எங்களுடைய பிரார்த்தனைகளையும் இன்றைய தினம் சமர்ப்பித்தோம். எங்களுக்கு எல்லாவிதமான சகல சௌபாக்கியங்களும் வெற்றிகளும் கிடைத்து மகாலட்சுமியின் பரிபூரண அருள் பெற்று வாழ்விலே எல்லா வளமும்
நலமும் பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு வாழ இன்றைய தினம் பரிபூரணமாக மகாலட்சுமியின் பூஜையை செய்துள்ளோம். இந்த கோபூஜையை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு வேண்டியதை வேண்டும் பொழுது எங்களுக்கு பரிபூரணமாக நிறைவேற்றி தரணுமே. சாய்நாதாய நமோ நமஹ. மகாலட்சுமியை நமோ நமஹ. அநேக கோடி பிரார்த்தன நமஸ்காரம் சமர்ப்பயாமி. இந்த கூட்டு பிரார்த்தனையை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவர்களுடைய பிரார்த்தனையை பரிபூரணமாக நிறைவேற்றி தரணுமே. மகாலட்சுமியை நமோ நமஹ. அநேக கோடி பிரார்த்தனாஞ்சலிம் சமர்ப்பயாமி. உங்களுடைய பிரார்த்தனைகளை மனசுல நினைச்சுக்கோங்க. நான் சொன்னது மாதிரி இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய பிரார்த்தனை பரிபூரணமாக நிறைவேறட்டும். செல்வங்கள் பெருகட்டும். மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கட்டும். தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கட்டும். நினைத்த காரியம் நிறைவேறட்டும். வியாதிகள் நம்மளை விட்டு விலகட்டும். மன சங்கடங்கள் மனக்லேசங்கள் நம்மளை விட்டு அகன்று எப்பொழுதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் பரிபூரணமாக வாழணும்னு எல்லாரும் சேர்ந்து வேண்டிக் கொள்ளும் பொழுது பிரார்த்தனை பரிபூரணமாக சாய்நாதரும் மகாலட்சுமியும் நிறைவேற்றி தருகிறார்கள். சாய்நாத் மகாராஜுக்கு நீங்க சொல்லிட்டு கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். அற்புதமா நம்ம முடிச்சிருக்கோம். மகா பெரியவா சொன்ன மிகப்பெரிய பரிகாரம் என்ன, நம் முன்னோர்களுக்கு 9 வாழைப்பழம் வச்சு அது கொண்டு போய் கோமாதா கொடுங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கரெக்டா நம்ம அந்த 9 வாழைப்பழத்தை வச்சு நம்ம பிரேயர் பண்ணியிருக்கோம். உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம எல்லாரும் பழம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த பழம் கொடுத்துட்றேங்க. நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும். நாளெல்லாம் நாமம் நான் சொல்ல வேண்டும். நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும். நாளெல்லாம் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ இன்றி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை. மறு ஜென்மம் என்றாலும் நான் உந்தன் பிள்ளை. நீ இன்றி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை. மறு ஜென்மம் என்றாலும் நான் உந்தன் பிள்ளை. நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும். நாளெல்லாம் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா. என் இதயத்தில் இடம் உண்டு, நீ இங்கு வாவா. நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா. என் இதயத்தில் இடம் உண்டு, நீ இங்கு வாவா. மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும். மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும். என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும். என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும். நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும். நாளெல்லாம் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நாளெல்லாம் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா, அழகான ஆடையிட்டு அலங்கரிப்பேன் பாபா. அதிகாலை விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.